ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இந்த ஹேண்ட்பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் க்ரியேட்டிவில் நான் போட்டிருக்கேன். நம்ம கேட் பேஸ்கெட் போட்டோம் இல்லையா, அந்த மாடல் வச்சு தான் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பேக் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு ரோல் ஒயரும் ப்ளூ கலரில் ஆஃப் ரோல் ஒயரும் தேவைப்படும். நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த பேக் வந்து போட்டிருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 7 அடியில் 13 ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயராக வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவனாக மடிக்க போகிறதில்ல, ஏன்னா மேலே வந்து நம்ம மூடி வர மாதிரி போட போகிறோம். அதனால் ஒரு பக்கம் 2.5 அடி ஒயரும் ஒரு பக்கம் 4.5 அடி ஒயரும் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 அடிக்கு ஒயரை அளந்து மடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், 2.5 அடி அளந்து இந்த ஒயரை மடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயரில் ஒரு ஒயர் வந்து 2.5 அடி ஒயரும் ஒரு ஒயர் 4.5 அடியும் இருக்கும். இப்போ இந்த ஒயரை ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம 2.5 அடி அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ ரன்னிங் ஒயரில் நாட் போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒயர் 2.5 அடியும் கீழே இருக்கிற ஒயர் 4.5 அடி ஒயரும் இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். மேலே 2.5 அடி கீழே 4.5 அடி வர மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து 2வது ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை மேலே 2.5 அடி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுங்க. இப்போ நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே 2 ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ இது மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 3வது ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை மேலே இருக்கிற ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 4வது ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரையும் மேலே இருக்கிற ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடுங்க. நாட் போடும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடி ஒயரும் கீழ்ப்பக்கம் 4.5 அடி ஒயரும் வர மாதிரி ஜாயின் பண்ணணும். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ண 13 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இப்போ இந்த லைனுக்கு மேலே இன்னொரு லைன் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு மேலே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூ நாட் போட்டு வாங்க. இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனோடைய சைடு ஒயரில் நான் வந்து ஒரு முடி போட்டுக்கிறேன். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் போட போகிறோம். மொத்தம் நம்ம 9 லைன் வந்து அடி போட போகிறோம். இந்த 9 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் கீழே 4 லைன் மொத்தம் 9 லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ சைடில் இருக்க அந்த முடியை கழட்டி விட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயர் சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்லாம் வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்காக 5 அடியில் 6 ஆரஞ்சு கலர் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஆரஞ்சு ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் தான் சைடில் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடலாம். இப்போ நான் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சைடில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர், அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 6 ஒயர், அந்த ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம 2 சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு சைடில் இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 9 ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். அதில் நடு ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் 4 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன்.
இந்த ஒயரில் நம்ம ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போங்க நாட் போட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு 2 பக்கத்தில் இருக்க 4 ப்ளூ ஒயர்லேயும் வச்சு நாட் போட போகிறோம். பாருங்கள், ரைட் சைடில் 4 ப்ளூ ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண ஆரஞ்சு கலர் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 ப்ளூ ஒயரையும் இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், ரைட் சைடில் நாட் போட்டோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 ப்ளூ கலர் ஒயரையும் இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரியே அடுத்த பக்கமும் நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 2வது ஆரஞ்சு ஒயரை எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்க இந்த 9 ப்ளூ கலர் ஒயர்லேயும் வச்சு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சென்டராக இருக்க ப்ளூ ஒயரை எடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு 2 பக்கத்தில் இருக்க 4 ப்ளூ கலர் ஒயரோடு வச்சு நாட் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க ப்ளூ கலர் ஒயரில் இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் சைடில் இருந்த 4 ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 ப்ளூ ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பக்கம் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு ஒயர்லேயும் வந்து நாட் போடணும். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க.
இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த சைடில் இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த சைடில் இருந்த எல்லா ஒயர்லையும் நாட் போட்டோம். இப்போ அடுத்து வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயர் வரும். அந்த ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த சைடில் இருக்க ப்ளூ கலர் ஒயர் 9 ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த 9 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சைடில் இருந்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வரும் பாருங்கள். இது வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஒயர். இந்த ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த சைடில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. நம்ம நாட் போடும்போது நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர்லேயும் வந்து சேர்த்து நாட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம், 2 சைட்லேயும். இப்போ நம்ம இதுக்காக கட் பண்ண ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்கும். அதிலிருந்து 2 ஒயர் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் 2 சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயர், மொத்தம் 9 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 9 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக இருக்கிற ஒயரை எடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு 2 சைடில் இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயர்லேயும் நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த 4 ப்ளூ ஒயரையும் நம்ம இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ரைட் சைடில் நாட் போட்டாச்சு.
அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 4 ப்ளூ ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் நாட் போட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கம் ஆரஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஆரஞ்சு ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒயர்லேருந்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க இந்த 9 ப்ளூ ஒயர்லேயும் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக இருக்க ப்ளூ ஒயரை எடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஆரஞ்சு ஒயரை வச்சு 2 பக்கத்தில் இருக்க ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். இப்போ ரைட் சைடில் நாட் போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ப்ளூ ஒயரை இந்த ஆரஞ்சு ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கமும் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போட்டு வர போகிறோம். நம்ம நாட் போடும்போது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஒயர்லேயும் வந்து நாட் போடணும். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைடில் இருந்த ஒயரில் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஒயர் வரும். அந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து இந்த சைடில் இருக்க ப்ளூ கலர் ஒயர் வரும், இந்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. நம்ம நாட் போடும்போது நம்ம ஜாயின் பண்ண அந்த ஆரஞ்சு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சைடில் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மீதி வந்து நம்மக்கிட்ட 2 ஒயர் இருக்கும் கட் பண்ண ஒயரில். அந்த 2 ஒயரும் எடுத்து அதில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த 9 ப்ளூ கலர் ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதில் சென்டராக வர ப்ளூ ஒயரை எடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு 2 சைடில் இருக்க ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், 2 சைட்லேயும் 4 ப்ளூ ஒயர் இருக்கும். அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண ஆரஞ்சு ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க ப்ளூ கலர் ஒயரில் ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ ரைட் சைடில் இருந்த ப்ளூ ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடில் 4 ப்ளூ ஒயர் இருக்கும். அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த பக்கத்தில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயரில் லாஸ்ட் ஒயர் இது. மொத்தம் 6 ஒயர் கட் பண்ணோம். இது 6வது ஒயர். இந்த ஒயரை நம்ம இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் மொத்தம் 9 ப்ளூ ஒயர் இருக்கும். அதில் நடுவில் இருக்க ப்ளூ கலர் ஒயரில் இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு 2 பக்கத்தில் இருக்க ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்க, இப்போ ரைட் சைடில் நாட் போட்டோம்.
அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க ப்ளூ கலர் ஒயரில் நம்ம ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சைடில் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம மொத்தம் 6 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் 3 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடலாம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண அந்த ஆரஞ்சு ஒயர்லேயும் வந்து நாட் போடணும். 4 கார்னர்லேயும் அந்த மாதிரி ஆரஞ்சு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணது வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. நாட் போடும்போது நம்ம ஜாயின் பண்ண ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம 4வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 லைன் வந்து போட்டு நிறுத்தியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.